ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காராமணி பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு பல்லாரி வெங்காயம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணி உள்ளே சேர்த்துடலாம். காராமணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அதிக நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது குக் ஆகிட்டுருக்க கேப்பில் நம்ம அரப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அரப்புக்கு ஒரு சில் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சு நல்லா அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. காராமணி நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டான காராமணி பொரியல் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.